சென்னை வியாசர்பாடியில் 58 சவரன் நகை கொள்ளை போன சம்பவத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்ட்ரலில் தங்கி 2 நாள் நோட்டம் பார்த்து நகைகளை திருடிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. திருட்டு நகைகளை வாங்கி திருடர்களை ஏமாற்றிய திருடர்கள் சிக்குவார்களா? சென்னை வியாசர்பாடி பொன்னப்பன் தெருவைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் தீநகரில் பைனான்ஸ் அட்வைசர்ஸ் என்ற அலுவலகத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி செல்வி தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். அதன் பிறகு மதியம் 1 மணிக்கு உறவினர்கள் இவர்களது வீட்டை பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. வேலைக்கு சென்றிருந்த மாரிமுத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த சுமார் 58 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தன. இதுகுறித்து வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளில் பதிவான நபர்களின் புகைப்படங்களை எடுத்து வெளிமாநில போலீசாருக்கு அனுப்பி பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கடந்த 15ஆம் தேதி வியாசர்பாடி குற்றப்பிரிவு போலீசார் மகாராஷ்டிர மாநிலம் சென்று சம்பந்தப்பட்டவர்களின் புகைப்படங்களை வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்தனர். ஆனால் போலீஸ் வருவது அறிந்து முன்கூட்டியே அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. திருடர்களின் வீடுகளில் இருந்தவர்களிடம் சம்மன் கொடுத்துவிட்டு போலீசார் அங்கேயே காத்து கொண்டிருந்தனர். இதனிடையே திருடர்கள் மீண்டும் திருடுவதற்காக சென்னைக்கு சென்றது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து சென்னை திரும்பிய போலீசார் பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கும் வியாசர்பாடி ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் 3 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் மகாராஷ்டிர மாநிலம் புனே பகுதியைச் சேர்ந்த மங்கேஷ் நந்தகுமார், சந்திரகாந்த், ஸ்ரீகாந்த் என்பது தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த ஆண்டு கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புனேவில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு வந்து சென்ட்ரல் பகுதியில் அறையெடுத்து தங்கி பல்வேறு இடங்களில் நோட்டமிட்டுள்ளனர். அப்போது தினமும் வீட்டை பூட்டிவிட்டு கணவன் மனைவி இருவரும் வெளியே செல்வதைக் கண்டு குறிப்பிட்ட வீட்டில் கொள்ளையடித்து 58 சவரன் நகைகளுடன் சொந்த ஊருக்கு சென்றது தெரிய வந்தது. மேலும் அங்கு இவர்களுக்கு தெரிந்த நபர்கள் இருவரிடம் கொள்ளையடித்த நகைகளை 24 லட்சம் ரூபாய்க்கு விற்று அதில் 14 லட்சம் ரூபாய் மட்டும் பெற்று 3 பேரும் பிரித்து கொண்டுள்ளனர். மீதி பணத்தை நகைகளை விற்று பிறகு தருவதாக கூறிவிட்டு சென்ற நபர்கள் இவர்களிடம் குறிப்பிட்ட அந்த பணத்தை தராமல் ஏமாற்றியதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 3 வடமாநில நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த வியாசர்பாடி குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருடர்களிடமிருந்து நகைகளை வாங்கி திருடர்களையே ஏமாற்றிய 2 திருடர்களை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர்.